ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டாப் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜ் பெஸ்டா இருக்கு, அந்த காலேஜஸோட ரிவ்யூ என்ன அப்படின்ற பத்தி பார்த்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2024க்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டுட்டு இருக்கோம். அதாவது 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கேன், பட் இந்த காலேஜில் போகணும்னு ஆசை இருக்கு, இந்த காலேஜ்ல என் கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ்ல போக முடியுமா அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த கட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் தான். ஸோ இந்த கட் ஆஃப்ல லாஸ்டா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் க்ளோசிங் கட் ஆஃப் பத்தின வீடியோ தான். வாங்க வீடியோல போகலாம். இந்த வீடியோல பார்த்தோம்னா NSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2327 தான். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா AADS தான். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 126.5ல, BCக்கு 88ல, PCMக்கு 100.5ல, MBCக்கு 83ல, SCக்கு 100ல, SCAக்கு 108.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் இருக்கு. சிவில் பார்த்தீங்கன்னா OCக்கு 123 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 118.5 கட் ஆஃப்ல, BCக்கு 81ல, MBCக்கு 81ல, SCக்கு 83ல, SCAக்கு 96.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா EC இருக்கு, ட்ரிபிள் இருக்கு. இந்த ரெண்டு கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த கோர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 103ல கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க, BCக்கு 82.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க, MBCக்கு 81ல உள்ள போயிருக்காங்க, SCக்கு 83.5ல உள்ள போயிருக்காங்க, SCAக்கு 89.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ லாஸ்ட் என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா OCக்கு 90 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு NSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் லாஸ்ட் இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பற்றின டவுட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸில் 10,000 to 20,000 ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.